என்னோட ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு நாள் கம்பைன் ஸ்டடி பண்ணுறப்போ இந்த கேபேஜ் சட்னியை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இந்த கேபேஜ் சட்னியோட பெருமை என்னால் கேட்கவே முடியலைங்க. பட் எனக்கு அந்த ரெசிபி தெரியாது. சரின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பில், நம்ம நார்மலாக இந்த கேபேஜை வெட்டி போட்டு நல்லா வதக்கி வேக வச்சு அதை சட்னி அரைச்சிட வேண்டியதுதான். கூடவே அந்த அன்றைக்கி இருக்கிற மல்டிகிரெயின்லாம் போட்டு ஒரு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தோசையுமே நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்துருந்துச்சுங்க. நார்மல் அரிசி தோசையை விட இது கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் தான். இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இந்த மாதிரி பன்னீர் திராட்சைலாம் கொஞ்சம் மருந்தடிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம நல்லா வாஷ் பண்ணி தான் ஆகணும். நான் உப்பு கொஞ்சம் இந்த வினிகர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணேன். பாப்பாவுக்கும் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு கையோடு சொல்லியும் கொடுத்தோம். அவளுக்கும் இது ஃபேவரட் ஃப்ரூட்டுங்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவா. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.